ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 7வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம் படித்தோம் இல்லையா? அத்தியாயம் 7 பதம் 2. ஞானம் தேகம் சவிஜானம் இதம் பஷ்யாம் யசேஷதः யஜ்ஞாத்வாஹேன பூயோஜ்ஞத் ஞாதவ்யம் அவிசிஷ்யதே. மொழிபெயர்ப்பு தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதனை அறிந்த பிறகு நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது. ஓம் தத்சத். ஓம் அக்ஞான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சர்வம் மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யத்ய தேசதாரிணே. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण. ஸோ இன்றைக்கு நம்ம வந்து 7வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம் படித்தோம் இல்லையா? அத்தியாயம் 7 பதம் 2. இந்த 7வது அத்தியாயத்துக்கு வந்து பூர்ணத்தின் ஞானம் பேர். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு வந்து பூர்ணத்தின் ஞானம். பகவான் கிருஷ்ணர் முழுமையானவர், பூர்ணமானவர். அதனால தான் வேத மந்திரங்கள் அவர் வந்து ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாஷ் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. அவர் பூர்ணா அப்படின்னா கம்ப்ளீட், முழுமையானவர். பகவான் முழுமையானவர். அவரை பற்றிய அறிவு, அவரை பற்றி ஞானம் முழுமையானது. அதுதான் முழுமையான அறிவு. இந்த ஸ்லோகத்தில் பகவான் 2 அறிவு சொன்னார். ஒன்று சாதாரண அறிவு, இன்னொன்று முழுமையான அறிவு. இந்த 2ஐ பற்றி நான் உனக்கு இப்போ கூறப்போகிறேன்னு சொல்கிறேன். இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொன்னார்? மையா சக்த மன பார்த்த யோகம் ஜுஞ்சன் மதாஸ்ரயா அசம்சயம் சமக்ரம் மாம் யதானாசித் அஸ்ருணு. என்னிடமிருந்து கேட்பாயாக. மை ஆசக்த மன பார்த்தா, உன்னுடைய மனதை எப்போதும் எண்ணில் ஈடுபடுத்தி யோக முறையை பயிற்சி செய்வதன் மூலமாக யோகம் ஜுஞ்சன் மத் ஆஸ்ரயா, என்னை சரணடைந்து, எப்பொழுதும் உன் மனதை எண்ணில் ஈடுபடுத்தி என்னை சரணடைந்து பக்தி யோகத்தை யோக முறையை பயிற்சி செய்வாயானால் அசம்சயம் சமக்கிரமம், நான் வந்து உனக்கு அந்த அழிவற்ற விஞ்ஞானத்தை போதிக்கிறேன். அது என்னிடமிருந்து கேட்பாயாக. ஸோ அதனால் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் நம்ம. யார் ஞாபகம் வச்சிருக்கா? யார்கிட்டருந்து கேட்கணும், யார்கிட்டருந்து கேட்கக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா? பக்தர்கள்ட்டிருந்து கேட்கணும், பக்தர் எல்லாத்துலேருந்து கேட்கக்கூடாது. பக்தர் எல்லாத்துலேருந்து கேட்டால் அது வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். அது வந்து பாம்பு தீண்டப்பட்ட பால் மாதிரி அப்படின்னு சனாதன் கோஸ்வாமி எச்சரிச்சிருக்காரு இல்லையா? அதை நம்ம பார்த்தோம். அப்போ பக்தர்கள்னால் அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயம், 4 சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தர்கிட்டருந்து கேட்கணும், ஆச்சாரிய வைஷ்ணவர்கிட்டருந்து கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம். கரெக்ட். ஸோ இங்கே 2 விதமான அறிவு. ஞானம்னா அறிவு, ஞான விஞ்ஞான அறிவு, அது நடைமுறை அறிவு. இந்த அறிவு வந்து 2 விதமாக வகையை பிரிக்கலாம். ஒன்று கிருஷ்ணா எங்கள் பகவான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, சாதாரண அறிவு, இன்னும் முழுமையான அறிவு. சாதாரண அறிவுங்கிறது இந்த ஜட உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ விஞ்ஞானிகள் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க, எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டது, இது யார் படிச்சிருக்காங்க, இது எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படி இந்த பௌதிகத்தில் ஆராய்ச்சி பண்ணுறது, பௌதிக உலகத்தை சொந்த முயற்சினால். அதே போல் நம்ம சின்ன வயதுலேருந்தே ஸ்கூலில் போய் படிக்கிறோம். ஸ்கூலுக்கு வந்து வித்யாலயம் பேர். வித்யா அப்படின்னு மீன்ஸ் நாலேஜ், அறிவு. வித்யாலயா அறிவு வழங்கக்கூடிய இடம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்போ உள்ள பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் வந்து சாதாரணமான அறிவு தான் கிடைக்குது. எப்படி இந்த உடலை பராமரிக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி பௌதிகத்தில் முன்னேற்றம் அடைகிறது, இப்படி தான் இப்போ உள்ள கல்வி திட்டம். ஆனால் வேத காலத்தில் வந்து குருகுல திட்டம் இருந்தது. குருகுல கல்வி திட்டம். குருகுல கல்வி திட்டத்தில் 2மே இருக்கும். பௌத்திக அறிவு இருக்கும், ஆத்மீக அறிவு இருக்கும். பௌத்திக அறிவு இந்த உடலை ஆத்மாவையும் பராமரிக்கிறதுக்காக. பௌத்திக கல்வியோட நோக்கம் என்னது? இந்த உடலை பராமரிக்கணும், உடலை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஆத்மீக அறிவு உடலை ஆத்மாவை பராமரித்து ஆத்ம விஞ்ஞானத்தை அடையிறது. அதுதான் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆத்மீக விஞ்ஞானம். குருகுல திட்டத்தில் 2மே இருக்கும். அந்த குருகுலத்தில் போய் படிக்கும்போது வேத காலத்தில் எப்படி இருந்ததுன்னா அடிப்படை அறிவு, கணக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. அதே சமயத்தில் ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இந்த உடல் எப்படி ஆத்மா இயங்கிட்டு இருக்கு, இந்த ஆத்மீக விஞ்ஞானத்தை போய்க்கிறது தான் முழுமையான அறிவு, தன்னை உணரக்கூடியது. ஆனால் பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, குருகுல கல்வி திட்டம் வந்து அப்படியே காலடிவில் மறைஞ்சு படுது. கலியுகத்தோட ஆதிக்கத்தினால குருகுல பாடத்தை வந்து நம்ம கைவிட்டுட்டு மேற்கத்திய கல்வி திட்டத்தை பின்பற்றிட்டு இருக்கோம்.
மெக்காலே அப்படிங்கிறவர் வந்து முதல்ல இந்தியாவில் ஆராய்ச்சி பண்ண வர்றார். பாரத பூமியில் மேற்கத்திய கலாச்சாரத்தை இங்கே எப்படி கொண்டு வர்றது, ஆங்கிலேயர்கள் எப்படி இங்கே வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணார். யார்? மெக்காலே. மெக்காலே என்ன முடிவுக்கு வந்தாருன்னா, இங்கே 2 விஷயம் ரொம்ப கவனமாக ஜனங்க பின்பற்றிட்டு இருக்காங்க பாரத பூமியில். ஒன்று வேத கலாச்சாரம், குருகுல கல்வி திட்டம். குருகுல கல்வி திட்டத்தையும் வேத கலாச்சாரத்தையும் பின்பற்றிட்டு இருக்காங்க. இதை 2ஐயும் பிரேக் பண்ணணும். இதை 2ஐயும் உடைச்சாதான் மேற்கத்திய கலாச்சாரத்தை இங்கே பூத்த முடியும். குருகுல கல்வி திட்டத்தையும் போக்கணும், உடைக்கணும். மேற்கத்திய கலாச்சாரத்தை இங்கே புகுத்தணும், அவங்க கல்வி திட்டத்தையும் கொண்டு வரணும். அப்போ குருகுல கல்வி திட்டத்தை வந்து நாசமாக்குனா தான், உடைச்சிட்டாதான். அதே மாதிரி நம்முடைய வேதங்கள் பள்ளியில் பின்பற்றக்கூடிய பண்பாடு, நம்முடைய கல்ச்சர், நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்கள், வேதங்கள் முறைப்படி வாழ்கிறது, இதையெல்லாம் வந்து பிரேக் பண்ணணும்னா அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக அவங்களுடைய கல்வி திட்டத்தை புகுத்தணும். ஆங்கில வழி கல்வி திட்டம். இதை வந்து ஸ்டடி பண்ணிட்டு போய் அங்கே ரிப்போர்ட் கொடுக்குறாரு. யார்? மெக்காலே. மெக்காலேயோடைய கருத்தை எடுத்துக்கிட்டு மேற்கத்தியக்காரங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கலாச்சாரம் இதெல்லாம் மாற்றினாங்க. அவங்க அப்படியே உள்ளே நுழைஞ்சு கல்வி திட்டத்தை மாற்றி அப்படியே படிப்படியாக அவங்களுடைய சிஸ்டத்தை அடாப்ட் பண்ண வச்சுட்டாங்க. அவங்களுடைய கல்வி திட்டத்தை இங்கே பூத்திட்டாங்க. அவங்களுடைய கல்வி திட்டம் என்னது? முழுக்க முழுக்க புலன்களை சார்ந்தது, புலன்பத்துக்குள்ளது. ஸோ பௌதிக கல்வியோட பிரச்சனை என்னென்னா புலன்பம் தான். இந்த உடம்பை நல்லா வச்சுக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், வசதியாக வாழணும், பெரிய இடத்துல வேலை பார்க்கணும், வியாபாரம் பண்ணணும். இப்போ நிறைய அதுக்குண்டான படிப்புகள் இருக்கு இல்லையா? டாக்டர் படிக்கிறாங்க, அப்புறம் இன்ஜினியரிங் பொறியியல் படிக்கிறாங்க, மருத்துவம் படிக்கிறாங்க, விஞ்ஞானம் படிக்கிறாங்க, இந்த உடல் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அப்புறம் மனோ தத்துவ நிபுணர் மனதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா? இப்படி நிறைய கல்வியில் இந்த உடலை பிரித்து ஆராய்ச்சி செய்கிறது, அப்புறம் உடலோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது, சுகமாக வாழ்றது, பௌதிக வசதிகளை பெருகிக்கிறது, புலன்பத்துக்கு தேவையான திட்டங்களை தீட்டி அதில் வந்து முன்னேற்றம் அடைய முயற்சி பண்ணுறது. புலன்ப விஷயங்களுக்கு உண்டான போக வாழ்க்கை, புலன்ப தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணுறது, இப்படி நிறைய பண்ணி நம்மளை வந்து கவர்ந்துட்டாங்க. ஸோ இப்படி நம்ம வந்து அதுக்கு அடிமையாயிட்டோம். இப்போ புலன்பத்துக்கு அடிமையாகி அந்த கல்விக்கு அடிமையாயிட்டோம். நம்முடைய எளிமையான வாழ்க்கை, வேதகால வாழ்க்கை என்னென்னா எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. இப்போ உயர்வான சிந்தனை போயிடுச்சு, ஒன்லி எளிமையான வாழ்க்கையும் போயிடுச்சு, உயர்வான சிந்தனையும் போயிடுச்சு. எல்லாருமே வந்து பணம், காசு, பெயர், புகழ், சொத்து இதுக்காக ஓடிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை எப்படியா தக்க வச்சுக்கணும், சொந்தக்காரங்க மத்தியில், நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் வந்து நான் வசதியாக வாழணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், சொத்து சேர்க்கணும், வீடு கட்டணும், அதுக்காக நிறைய திட்டங்கள் போடுறோம், கடினமாக உழைக்கிறோம். கரெக்ட்? கடினமாக உழைக்கிறோம், நிறைய சொத்து சேர்க்க ஆசைப்படுறோம். இந்த பெயர், புகழ், வசதி, கௌரவம் இதெல்லாம் காப்பாற்றி கொள்றதுக்காக நம்ம நிலையை நம்ம தக்க வச்சதுக்காக போராடிட்டு இருக்கோம், தினம் போராடிட்டு இருக்கோம். ஸோ பௌதிக கல்வியோடைய குறை என்னது? பௌதிகத்தில் எவ்வளோதான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும், நிறையா படித்து சம்பாதிக்கிறோம், பெரிய பெரிய படிப்பு படித்து சம்பாதிச்சாலும் நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது. மனோ வேதனை, உடலால் வேதனை, மனதினால் வரக்கூடிய துன்பங்கள், கோபம் வருது இல்லையா? வேலை செய்கிற இடத்துல கோபம் வருது, பொறுமை இல்லை, நிதானத்தை இழந்துடுறோம், டென்ஷன் இல்லையா? மன அழுத்தம் ஏற்படுது, கோபம் வருது, புலன்களை கட்டுப்படுத்த முடியல, பின்ன புலன்ப பொருட்களுக்கு அடிமையாயிட்டோம், மது அருந்துறது, மாமிசம் சாப்பிட்றது, தகாத உறவு கொள்வது, சூதாடுறது. இதுதான் பௌதிக கல்வியோடைய வளர்ச்சி. இப்போ கண் கூட பார்க்குறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் சம்பாதிக்கிறவங்க இந்த பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு இருக்காங்க. பயம், திடீர்னு எப்போ என்னை வேலையை விட்டு போக சொல்லிடுவாங்களோ, வேலையை விட்டு என்னை நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு பயம். அதுக்கப்புறம் கவலை, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், இது பத்தலை அப்படிங்கிற கவலை, சோகம். சில நேரங்களில் குடும்பத்தார் பிரிந்து ரொம்ப தூரத்தில் போய் கடினமாக உழைச்சி கஷ்டப்படுறோம், ஆனால் அனுபவிக்க முடியல. அதுக்கப்புறம் மன அழுத்தம், வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள், பௌதிக வாழ்க்கையினாலே பிரச்சனைகள், இப்படி எண்ணற்ற விஷயங்களை அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜனங்க மத்தியில். இதுதான் பௌதிக கல்வியோடைய பிரச்சனை. பௌதிக கல்வியோட பிரச்சனை எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுது, கோபம் வருது. அதனால தான் பெரிய பெரிய கம்பெனிகளில், பெரிய பெரிய நிர்வாகத்தில் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு தனியாக வகுப்புகள் எடுக்கிறாங்க. மன அழுத்தத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துறது, எப்படி தியானம் செய்கிறது, எப்படி யோகா செய்கிறது, எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துறது, எப்படி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எப்படி நம்மளை முன்னேற்றி கொள்வது தெய்வீகமான குணங்களால் அப்படின்னு செயற்கையான முறையில் நிறைய வகுப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. அதை நம்ம கண் கூட பார்க்கலாம். பெரிய பெரிய நகரங்களில் போனால்
இந்த பெரிய பெரிய கம்பெனிகளில் வந்து நிர்வாகத்தில் என்ன பண்ணுறாங்க, வேலைக்காரங்களுக்கு நிறைய வகுப்புகள் நடத்துகிறாங்க. ஸோ இப்படி நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம உயர்ந்த கல்வி விட்டுட்டோம். முழுமையான அறிவு இருக்கு இல்லையா, அதை விட்டாச்சு. இது நம்மளோட வாழ்க்கையோடு சேர்ந்து இருந்தது. ஆத்மீக கல்வி, ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, உடல் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இது யார் இயக்கிட்டு இருக்காங்க, இந்த பௌதிக உலகம் எப்பேற்பட்டது, இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், மறுபிறவி இருக்கா, இதெல்லாம் ஆத்மீக விஞ்ஞானம். ஸோ 2 நாலேஜ் இருக்குது, 2 அறிவு இருக்குது. ஒன்று பௌதிக அறிவு, இன்னொன்று ஆத்மீகமான அறிவு. நம்ம பௌதிக அறிவோடு நிப்பாட்டிட்டோம். அந்த பௌதிக அறிவு மட்டும் நிப்பாட்டினால்தான் இவ்வளோ பிரச்சனை. வேத காலத்தில் வந்து பள்ளிகள்லேயே வந்து இதெல்லாம் இருக்கும். மகாபாரதம், ராமாயணம், அது ஒரிஜினல் உண்மையாக உள்ள மகாபாரத ராமாயணம். சும்மா இந்த டிவியில் போடுற ராமாயண கதை அதை மாற்றி அமைக்கிறது, கருத்துக்களை மாற்றி சொல்கிறது, அப்புறம் குழப்பம் விளைவிக்கிறது, தங்களுடைய கற்பனையை சொல்லிவிட்டு அந்த நாடகம் போட்டு இதை வந்து பொழுதுபோக்கு எடுத்திருக்கோம் இப்படிலாம் சொல்லி ஜனங்க மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துறது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் வேத காலத்தில் இருந்த கல்வி எப்படி இருந்ததுன்னா, இயற்கையோடு சேர்ந்திருந்தது. அதாவது வேதங்களோடய சேர்ந்திருந்தது. வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அது அப்படி உள்ளபடி குருகுலத்தில் இருந்தது. இப்போ ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணங்கள், பாகவதம், பகவத்கீதை, இந்த வகுப்புகள்லாம் நடக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, குழந்தைகளுக்கு வந்து இந்த மன அழுத்தம் கிடையாது. மன அழுத்தம் இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை, ஏக்கம் இல்லை, துன்பம் கிடையாது, கோபம் வராது. ஏன்னா இந்த வகுப்புகள் வந்து தன்னை உணர்றதுக்கான வகுப்புகள். நான் இந்த உடல் இல்லை, நான் ஆத்மா, நான் இறைவனுடைய சேவகன், இந்த உலகம் தற்காலிகமானது, இந்த உடலும் தற்காலிகமானது, இங்கே காடக்கூடியது எல்லாமே தற்காலிகமானது, இதெல்லாம் அழிவுக்கு உட்பட்டது, ஆத்மா மட்டும்தான் அழிவற்றது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. எங்கே? ஆத்மீக கல்வியில், குருகுல கல்வியில். அதே போல் பகவத்கீதை, பாகவதம் படிக்கும்போது அவன் படிப்படியாக தன்னை உணர்ந்து ஆத்மாயிடும். அப்போ தன்னை உணர்ந்து நான் இந்த உடலில் ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாலே அவனுக்கு எந்த விதமான பயம், ஏக்கம், கவலையெல்லாம் கிடையாது. இது ஆன்மீக கல்வியோடைய நன்மை. ஸோ ஆன்மீக கல்வி இருந்தால் தான் நமக்கு வந்து சந்தோஷம், நிம்மதி, சந்தோஷம், மன அமைதி, மனதை ஒருநிலைப்படுத்துறது. இல்லை ஆத்மீக பாதையில் யோக பயிற்சி சொல்லி தராங்க, பக்தி யோகா நம்ம பண்ணுறோம் இல்லையா தினமும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம ஜபிக்கிறது, பகவத்கீதை வாசிக்கிறது, பக்தரோட சங்கத்திலிருந்து பகவானை பற்றி கேட்கறது இல்லையா. தத்ஸ்ருணுன்னார் பகவான், என்னை பற்றி கேளு, நான் சொல்கிறேன். அப்போ கேட்குறது யார்கிட்டருந்து கேட்கணும்னு பார்த்தோம் இல்லையா, பக்தர்கிட்டருந்து கேட்கணும், அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரவற்றிருந்து கேட்கணும். கேட்குறவங்க எப்படி இருக்கணும்? ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கணும், ரொம்ப ஆர்வமாக இருக்கணும், தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இது யார் சொல்லி தருவாங்க, ஆத்ம விஞ்ஞானத்தை யார் போதிப்பாங்க, நான் நிரந்தரமான சந்தோஷமாக இருக்கிறது என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் துன்பமல்லாத வாழ்க்கை வாழ என்ன பண்ணணும், மன அமைதிக்கு நான் என்ன செய்கிறது, இப்படி தேடுறோம் இல்லையா. இதை வந்து உண்மையான நபர்கள்ட்ட போய் கேட்டு நம்ம வந்து தயாராக இருக்கணும். கேட்குறது கவனமாக கேட்க தயாராக இருக்கணும், கேட்டபடி நடக்க தயாராக இருக்கணும். கேட்குறோம் பக்தர்கள்ட்டிருந்து பகவத்கீதை படிக்கணும், நாம ஜபிக்கணும், அதை நடைமுறையில் பயிற்சி பண்ணணும். ஞான அண்ட் விஞ்ஞானம், ஞானம்னா அறிவு, விஞ்ஞானம்னு நடைமுறை அறிவு, அது நடைமுறையில் பயிற்சி பண்ணுறது. அப்போ தான் அதோடைய முழு பலனையும் நம்ம எடுத்துக்க முடியும். நடைமுறையில் பயிற்சி பண்ணணும். ஸோ இந்த பௌதிக கல்விக்கும் ஆத்மீக கல்விக்கு இதுதான் வித்தியாசம். பௌதிக கல்வி நம்மளை துன்பத்தில் கொண்டு போய் விடுது, ஆத்மீக கல்வி வந்து நம்மளை முன்னேற்றி பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதனால தான் வேதத்தினுடைய நோக்கம் வந்து பகவானை அடையிறது தான். வேதேஷ சர்வை அகமேம வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சாகம் சொல்கிறார் பகவான். வேதங்கள்லாம் அறியப்பட வேண்டியவன் நானே, வேதங்களை முற்றும் அறிந்ததும் நானே, வேதங்களை முற்றிலும் தொகுத்ததும் நானேன்னு சொல்கிறார் பகவான். ஆத்மீக கல்வியோடைய சிறப்பு அதுதான், பகவான்கிட்ட இணைக்கிறது. அதனால 2 கல்வி இருக்குது, ஒன்று பௌதிக கல்வி, இன்னொன்று ஆன்மீக கல்வி. பௌதிக கல்வி துன்பத்தில் போய் முடியும், பௌதிகத்தோடய சேர்த்து தன்னை உணரக்கூடிய ஆத்மீக கல்வி அதுதான் முழுமையான அறிவு. சாதாரண அறிவு, முழுமையான அறிவு 2 சொன்னார் இல்லையா பகவான். பூரணத்தின் அறிவு, பகவானை பற்றி அறிந்து கொள்றக்கூடியதான் முழுமையான அறிவு. ஆத்மானா என்ன, பரமாத்மங்கள் யாரு, ஆத்மாவுக்கு பரமாத்மா என்ன சம்பந்தம் இருக்கு, எதுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது, நம்ம ஏன் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த துன்பத்திலிருந்தெல்லாம் எப்படி விடுபடுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் தன்னை உணரக்கூடிய விஞ்ஞானம். பிரபுபாதர் ஒரு புக்கை கொடுத்துருக்கா இல்லையா, புத்தகம் சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ப்ரொடக்ஷேஷன், தன்னை அறியக்கூடிய விஞ்ஞானம் ஒரு புத்தகம் பிரபுபா எழுதியிருக்கார், ரொம்ப அழகா இல்லையா. இந்த மாதிரி புத்தகங்களை வாசிக்கும் போது நமக்கு முழுமையான அறிவு, பகவானை பற்றிய முழுமையான அறிவு கிடைக்கிது. அதுதான் சந்தோஷம் தரக்கூடியது. ராஜ வித்யா, பகவத்கீதை வந்து அறிவின் அரசன், பவித்திரம், தூய்மையானது, சந்தோஷம் தரக்கூடியது. பகவத்கீதை, பாகவதம்,
இதெல்லாம் பக்தர்கிட்ட படிக்கும்போதும் கேட்கும்போதும் நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். தொடர்ந்து அதில் முன்னேற்றம் ஏற்படும். அப்போ அந்த அறிவு பெறக்கூடிய முறை இருக்குது. எப்படி அந்த அறிவை பெறுவது? ஆத்மீக அறிவு 3 விதங்களில் பெறலாம். ஆத்மீக அறிவு பெறக்கூடிய 3 வழிகள்: பிரத்யக்ஷா, அனுமானா, ஸ்ருதி. பிரத்யக்ஷன் ஒரு முறை, அனுமானா 2வது, 3வது ஸ்ருதி. இதுதான் அறிவு பெறக்கூடிய வழி. அன்றாட வாழ்க்கையில் நம்ம அறிவு பெறக்கூடிய வழி இருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் ஆத்மீக பாதையிலும். இது எது சரியான வழிமுறை? இந்த 3ல் பிரத்யக்ஷங்கிறது சரியானதா, அனுமானம் சரியானதா, இல்லை ஸ்ருதி அப்படிங்கிறது சரியானதா? அறிவு பெறக்கூடியதில் இது எந்த வழிமுறை சரியானது அப்படிங்கிறத பார்ப்போம். பிரத்யக்ஷான கண்ணால் பார்க்கக்கூடியது, கண்ணால் பார்த்து பெறக்கூடிய அறிவு. இல்லை நம்ம அறிவு வந்து 3 விதத்தில் நாலேஜ் கிடைக்கிது, அறிவு பெறறோம். ஒன்று கண்ணால் பார்த்து பெறக்கூடியது, இன்னொன்று வியூகம் செய்வது, இன்னொன்று சரியான இடத்துலேருந்து கேட்பது. முதல்ல கண்ணால் பார்க்கக்கூடியது. கண்ணால் பார்க்கக்கூடிய அறிவு முழுமையானது இல்லை இல்லையா? நம்ம பார்க்குறோம் அன்றாட வாழ்க்கையிலே மலைகள் எல்லாம் பார்க்குறோம், பெரிய பெரிய மலைகள், பிரம்மாண்டமான மலைகள். தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூர்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது, இப்படி கூர்மையாக இருக்குது இல்லையா? மலைகள்லாம் இப்படி நீளமாக கூர்மையாக இருக்கும். ஆனால் உண்மையில் மலைகள் கூர்மையாக இல்லை. தூரத்துலேருந்து பார்க்கும்போது பச்சை கலரில் இப்படி கூர்மையாக இருக்குது. ஆனால் இங்கே கிட்ட போய் பார்த்தோம்னா நிறைய வீடுகள் இருக்குது, ரோடுகள் இருக்குது, இங்கே நிறைய போக்குவரத்துகள், வண்டிகள்லாம் போயிட்டு வருது. மேலே வந்து சமமாக இருக்குது இல்லையா? ஆனால் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூர்மையாக இருந்தது. அப்படி கண்ணால் பெறக்கூடிய அறிவு முழுமையானதில்லை. கண்ணால் பார்த்து பெறக்கூடிய அறிவு வந்து முழுமையானதில்லை. 2வது அனுமானா, வியூகம் பண்ணுறது. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். இந்த விஞ்ஞானிகளாக சொல்லுவாங்க, உலகம் உருண்டையாக இருக்கலாம், இல்லை தட்டையாக இருக்கலாம். அவங்க எப்பவுமே உறுதியாக சொல்ல முடியாது ஒரு விஞ்ஞானி இல்லையா? ஒரு விஞ்ஞானி வந்து பூமி வந்து தட்டையாக இருக்கலாம் அப்படிம்பார். இன்னொரு விஞ்ஞானம் சொல்லி இல்லை பூமி தட்டையில் உருண்டையாக இருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் அவங்க வந்து முழுமை இல்லாத ஸ்டேட்மெண்ட், முழுமை இல்லாத கருத்துக்களை தான் அவங்க சொல்ல முடியும், முழுமையாக சொல்ல முடியாது. இப்போ முழுமையான அறிவு எப்படி கிடைக்கும்? அப்போ வியூகம் பண்ணுறதுனால கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், 5 மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது, இல்லாட்டி காலிங் பில் யாரும் அமுத்துறாங்க. இப்போ அந்த நேரத்தில் என்ன நினைப்போம்? நமக்கு வேண்டியவங்க தான் கூப்பிட்றாங்க, நம்ம யாருக்காவது நம்ம வேண்டியவங்க கூப்பிடுவாங்கன்னு காத்துட்டுருப்போம், வருவாங்கன்னு காத்துட்டுருப்போம். ஆனால் அந்த சமயம் பார்த்தா வேறு யாராவது கூப்பிட்டுருப்பாங்க, வேறு யாராவது வந்திருப்பாங்க. அப்போ நம்ம அனுமானம் தப்பாயிடுது இல்லையா? நம்ம வியூகம் வந்து தப்பாயிடுது. அப்போ கண்ணால் பெறக்கூடிய அறிவும் தவறானது, முழுமையானதல்ல. வியூகம் செய்து பெறக்கூடிய அறிவும் முழுமையானதில்லை. உறுதியானது ஸ்ருதின்னா கேட்கறது. சாஸ்திரங்கள், வேதங்கள், புராணங்கள், வேதங்களின் வழிவந்த நூல்கள், இதுலேருந்து கேட்கறது. பகவத்கீதை, பாகவதம், எந்த மாதிரி இடத்துலேருந்து கேட்கக்கூடியதான் முழுமையான அறிவு. அதனால தான் கிருஷ்ணா சொல்றார், தத் ஸ்ருணு, என்னிடமிருந்து கேட்பாயாகன்னு சொல்றார் பகவான். ஒன்று பகவான் இடத்துலேருந்து கேட்கணும், இல்லை பகவான் யாருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காரோ அவங்ககிட்ட இருந்து கேட்கணும். அதாவது 4வது அத்தியாயத்தில் பகவான் உறுதிப்படுத்திட்டார். பகவான் என்ன சொல்ற 4வது அத்தியாயத்தில், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானின தத்வதர்ஷினக தத்வித்தி. அந்த ஞானம் உனக்கு தெரியணுமா? பரிப்பிராதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, ஒரு உண்மையான ஆன்மீக குரு அணுகி, சம்பிரதாயத்தின் வரக்கூடிய ஆன்மீக குரு அருகி அவருக்கு சேவை பண்ணி அவர்கிட்ட பணிவா அடக்கமாக கேள்வியில் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தத்வதர்ஷி, அதை உண்மையை தெரிஞ்சினவங்க தான் உனக்கு சொல்ல முடியும். இப்போ பகவானை வந்து குரு பரம்பரா மூலமாக, ஏவம் பரம்பரா பிராப்தம், குரு பரம்பரா மூலமாக வரக்கூடிய ஆச்சாரியர்கள் வந்து பூர்வாச்சாரியர்கிட்ட கேட்டதை அப்படியே நமக்கு கொடுப்பாங்க. இப்படி வந்து கிருஷ்ணர், பிரம்மர், நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர், இப்படி சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பரம்பரையிலேருந்து வரக்கூடிய ஆச்சாரியர்கிட்ட கேட்கறது மூலமாக நம்ம அந்த அறிவு முழுமையாக பெற முடியும். இதுதான் அறிவு பெறக்கூடிய வழி. உன்னதமான அறிவு, பகவானை பற்றிய பூர்ணமான அறிவு, அது நமக்கு கிடைக்கணும்னா அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கிட்ட கேட்கணும். கேட்குறதும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், அதன்படி நடக்க தயாராக இருக்கணும். ஸோ இப்படி ஆத்மீக வாழ்க்கையிலுடைய வெற்றி, ஆத்மீக வாழ்க்கை தான் நமக்கு வெற்றி தரக்கூடியது, அதுதான் சந்தோஷம் தரக்கூடியது, அதுதான் நம்மளை பகவானை இணைக்கக்கூடியது, அதுதான் முழுமையானது. அதுக்கு மேலே இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது எதுவும் இல்லை. இதுதான் வந்து 15வது அத்தியாயத்தில் கிருஷ்ணா உறுதிப்படுத்துறார். மேலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறார். மேலும் இந்த விஷயத்தை வந்து கிருஷ்ணா உறுதிப்படுத்துறார். என்ன சொல்கிறாரு? யோமா மேவசம் மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதே மாம் சர்வபாவேன பாரதா யோமா மேவ அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம். யார் என்னை வந்து புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, சந்தேகம் இல்லாமல் கிருஷ்ணா தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சந்தேகம் இல்லாமல் யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ, யோமாமேவ சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித், அவர் எல்லாம் தெரிஞ்சிட்டார். இனி அவர் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை.
வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷதங்கள் இதெல்லாம் என்ன கன்க்ளூஷன், என்ன இறுதியா சொல்லியிருக்கோ அதை அவர் அடைஞ்சிட்டார், தெரிஞ்சுட்டார். சர்வவித் பஜதேமாம், தெரிஞ்சு என்ன பண்றாரு, பஜதேமாம் பகவானுடைய பக்தி துணில் ஈடுபடுறாரு. சர்வபாவேன பாரதா, அவர் இனி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை அர்ஜுனா. இப்போ யார் ஒருத்தர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அதை தெரிஞ்சிட்டது மட்டும் இல்லை, அந்த நாலேஜ் மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் அப்ளை பண்ணுறாரு, பயிற்சி பண்ணுறாரு, பகவானுக்கு பக்தி தொண்டு ஆட்டுறாரு. அவர் இனி தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, அவர் எல்லாமே தெரிஞ்சின்றவர் அப்படின்னு பகவான் ரொம்ப அழகாக 15வது அத்தியாயத்திலையும் திரும்பவும் அதை உறுதிப்படுத்துறாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ அதனால முழுமையான அறிவு, உன்னதமான அறிவு வந்து பகவத்கீதை, பாகவதம் இதை வந்து பக்தர்களிருந்து கேட்டு அதன்படி நடக்கிறது. அதனால தான் பகவானே வந்து 5000 வருஷங்களுக்கு முன்னாடி பகவத்கீதை போதிக்கிறார். எல்லா வேதங்களுடைய சாரமான உபநிஷதங்களுடைய சாரமாக பகவத்கீதையை பகவான் போதிக்கிறார். அதே மாதிரி பாகவதம் பகவான் போதிக்க மட்டும் இல்லை, பகவத்கீதையை ஸோ நடைமுறையில் பயிற்சி பண்ணுறதுக்காக பகவானே பக்தருடைய ரூபத்தில் வந்தார். பகவான் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவரே பக்தனாயிட்டு வந்ததா சைதன்ய மகாபிரபு. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரிய லீலைகளை படிச்சுன்னு வந்தோம். தொடர்ந்து 4-5 நாட்கள் வந்து சைதன்ய மகாபிரிய வைபவங்கள், அவர் எப்படி எதுக்காக இந்த பூமியில் தோன்றினார், என்னென்ன அற்புதங்கள் பண்ணார், அவர் குழந்தை பருவத்தில் என்ன லீலை பண்ணார், சிறு வயதில் என்ன லீலை பண்ணார், இளைஞனாக இருக்கும்போது என்ன லீலை பண்ணார், சங்கீத் நீக்கியம் எதுக்காக தொடங்கினார், இப்படி தொடர்ந்து மகாபிரபுடைய லீலைகளை பார்த்துட்டே வந்தோம். சைதன்ய மகாபிரபு இந்த விஞ்ஞானம், அதாவது நடைமுறையில் இந்த பகவத்கீதை ஞானத்தை நடைமுறையில் எப்படி நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக, நமக்கெல்லாம் போதிக்கிறதுக்காக அவரே பகவானே பக்தனாக வந்தார். அவர் வரும்போது தன் சகாக்களோட வந்தார். சைதன்ய மகாபிரபு தன் சகாக்களோட தோன்றி நிறைய அற்புதங்கள் லீலைகள் பண்ணார். ஸோ சைதன்ய மகாபிரபு எப்பவுமே தான் வந்து ஒரு கிருஷ்ண பக்தர் அப்படின்னு தான் சொல்லிக்குவார். தன்னை பகவான் எங்கேயுமே காமிச்சிக்க மாட்டார். ஆனால் அவர் கூட இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், அவருடைய சகாக்கெல்லாம் தெரியும், சைதன்ய மகாபிரபு வந்து சாதாரண நபர் இல்லை, அவர் முழுமுதற் கடவுள். ஆனால் இப்போ வந்து ஒரு சாதாரண பக்தனுடைய கதாபாத்திரத்தை ஏற்றுண்டு அவர் நடிக்கிறாரு. எல்லாருக்கும் கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக, அந்த பிரேமத்தை அனுபவிக்கிறதுக்காக பகவானே ஒரு பக்தனா லீலை பண்ணுறாருன்னு அவருடைய லீலைகளில் எல்லாரும் பங்கெடுத்துட்டாங்க. ஸோ எப்பவுமே சைதன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனை பண்ணும்போது தன்னையை மறந்து 2 கைகளையும் உயர்த்திட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம சங்கீர்த்தனை பண்ணி எல்லா பக்தர்களையும் உற்சாகப்படுத்துவாங்க. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இல்லை. நம்ம போன லீலையில் பார்த்தோம், சாந்த்காசி வந்து சைதன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனை தடை விதிச்சிட்டார். அப்போ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சைதன்ய மகாபிரபுடைய தலைமையில் சாந்த்காசி வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பெரிய கான்வர்சேஷன், உரையாடல் நடந்தது சைதன்ய மகாபிரபுக்கும். சைதன்ய மகாபிரபு கேட்டார் சாந்த்காசிட்ட, எதுக்காக நீங்கள் வந்து மாடை வெட்டி சாப்பிட்றீங்க, பசு வதை பண்ணுறது, அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு அம்மாவுடைய கழுத்தை வெட்டுற மாதிரி பசு வதை பண்ணுறது. சாந்த்காசி சொன்னார், நீங்கள் கூட யாகத்தில் வந்து மிருகங்களை பலியிடுறீங்களே, அது தப்பு இல்லையா? சைதன்ய மகாபிரபு சொன்னார், வேத காலத்தில் யாகத்தில் மிருகத்தை பலியிட்டாலும் அது அந்த உடல்லேருந்து விடுபட்டு புதிய சரீரத்தோடு திரும்பி வரும். அந்தளவுக்கு தகுதி வாய்ந்த பிராமணர்கள் இருந்தாங்க. ஆனால் கலியுகத்தில் அதெல்லாம் நாங்கள் நிப்பாட்டியாச்சு. இப்போ எதுவும் கலியுகத்தில் வந்து யாகத்தில் மிருகங்களை பலியிடுறதில்லை. அதனால நாங்கள் மிருகங்களை பலியிடுறதை நிப்பாட்டிட்டோம். ஆனால் நீங்கள் இன்னும் சாப்பிட்டுருக்கீங்க பிற உயிர்களை, அதாவது மாடு பசுவை கொண்டு சாப்பிட்றது மிகப்பெரிய பாவம். அது வந்து அம்மாவும் அப்பாவை சாப்பிட்ற மாதிரி. அப்பா வந்து எருது வந்து அப்பா வேலைக்கு போகிறார். அது மாதிரி எருது வந்து உழுது, தானியங்களை உழுது நமக்கு தானியங்களை கொடுக்குது. அம்மா வந்து நமக்கு பால் கொடுக்குறாங்க, பசு நமக்கு பால் கொடுக்குது. அது அப்பா அம்மா மாதிரி. இப்படி மகாபிரபு வந்து ரொம்ப அழகாக சாந்த்காசிட்ட பேசினார். சாந்த்காசி வந்து பயந்து போயிட்டார் இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து. ஏன்னா சாதாரண கீர்த்தனம் இல்லை, அது மிக பிரம்மாண்டமான கீர்த்தனம். பூலோகத்தில் இல்லை, 3 உலகத்திலும் இந்த மாதிரி ஒரு கீர்த்தனம் நடந்ததில்லை. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்களோட சைதன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம சங்கீர்த்தனப்பட்டு வர்றார் சாந்த்காசியோட வீட்டுக்கு. எண்ணற்ற தேவர்கள், பிரம்மதேவர், சிவபெருமான், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யா எல்லாரும் வந்து பக்தரோட ரூபத்தில் அங்கே வந்து கலந்துக்கிறாங்க நாம சங்கீர்த்தனத்தில். இந்த மாதிரி ஒரு கீர்த்தனம் அவங்க வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. தேவமங்கைகள்லாம் வானத்திலிருந்து நடனம் ஆடுறாங்க சைதன்யனுடைய புகழ் பாடி. மத்தளங்கள் துந்துபி எல்லாம் முழங்கி மேளங்கள்லாம் கொட்டி ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக அதை கொண்டாடுறாங்க இந்த நாம சங்கீர்த்தனத்தை. அவ்வளோ அற்புதமாக ஒண்டர்ஃபுல்லாக ரொம்ப உற்சாகமாக பக்தர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க நாம சங்கீர்த்தனத்தை. அதில் சிலர் வந்து காஜி கொல்லணும், ஏன்னா நாம சங்கீதம் நிப்பாட்டிட்டார் இல்லையா, கொல்லணுக்கு வெறியோட வர்றாங்க. ஆனால் சைதன்ய மகாபிரபுடைய கட்டளைக்கு வேண்டி அவங்க அந்த கோபத்தை அப்படியே கட்டுப்படுத்திக்கிறாங்க. சைதன்ய மகாபிரபு அவங்க எல்லாம் வெயிட் பண்ண சொல்லிட்டு நிமாய் பண்டிட் கௌரசுந்தர் வந்து சாந்த்காசிட்ட பேசினார். அவர்கிட்ட போய் அவர் பயந்துட்டு இருந்தார்.
சைத்தன்ய மகாபிரபு தனி இடத்துல கூட்டு போய் கேட்குறாரு, நீங்கள் ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும் உங்களுக்கு இதை நிறுத்தணும்னு இஷ்டம் இல்லைன்னு, ஆனால் ஏன் நீங்கள் பண்ணினீங்க இதை? சாந்த் காசி சொன்னார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. இது வந்து உங்கள் இந்துக்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இது மாதிரி எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, எந்த ஒரு தகுதியும் பார்க்காம இந்த நிமாய் பண்டிதர் எல்லாத்தையும் கீர்த்தனை பாட வைக்கிறாரு அப்படின்னு உங்கள் மேலே வந்து புகார் சொன்னாங்க. முஸ்லீம்களும் வந்து எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எங்களுக்கு தூக்கத்தில் வந்து ஹரி 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 கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படிங்கிற நாமம் வந்துக்கிட்டே இருக்குது, எங்களை அறியாமல் நாங்களும் இந்துக்களோட பேரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் நான் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனால் அன்றைக்கே நான் நல்லா உணர்ந்துட்டேன். சில வீரர்கள், சில சோல்ஜர்ஸ் வந்து அந்த காவலர்கள் போயிட்டு அங்கே பக்தர்களை துன்புறுத்த போகும்போது அவங்க தாடியெல்லாம் எரிஞ்சிருச்சு, தீ பற்றி எரிஞ்சு போச்சு தாடியெல்லாம், உயிருக்கு பயந்து ஓடி வந்துட்டாங்க அவங்க. நான் தூங்கிட்டு இருக்கும் போது நேற்று திடீர்னு ஒரு பயங்கரமான சிங்கம் பயங்கரமான கர்ஜனையோட அப்படியே வந்து என் மேலே தாவிடுச்சு, என் மேலே பாஞ்சி ஹிருதயத்தை பிளந்துருச்சு. நீ மிருதகத்தையா உடைச்ச, என் பக்தர்களை துன்புறுத்துன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹிருதயத்தை பிளக்கிறதுக்காக அந்த சிங்கம் நகை வந்து என் மேலே பாஞ்சுது, நகத்தில் பதிஞ்சுது. இப்போ நான் பிரார்த்தனை பண்ணேன், என்னை விட்டுவிடு, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ என் பக்தர்களை துன்புறுத்தாதனால அவனை நான் மன்னிச்சு விடுறேன், இன்னொரு தடவை எதை மாதிரி நடந்தீங்கன்னா உங்கள் ஹிருதயத்தை பிளந்துடுவேன் அப்படின்னு அந்த சிங்கம் வந்து என்னை எச்சரிச்சுட்டு போச்சு. மகாபிரபு புரிஞ்சுட்டார், இவர் வந்து நரசிங்க தேவரை சந்திச்சிருக்கார், பாதி சிங்கம் பாதி மனிதன், நரசிங்க ரூபம். சாந்த் காசி சொன்னார், இனி ஒருபோதும் என்னுடைய வம்சத்தில் யாருமே நாம சங்கீதத்தை நிப்பாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கீர்த்தனம் செய்கிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, கிருஷ்ணா ராமா கோவிந்தா முகுந்தா அப்படின்னு பவானி நாமத்தை உச்சரித்து அவருக்கு கிருஷ்ணன் அவருடைய கண்களுக்கு தார தாரையாக கண்ணீர் வடி சைதன்யனுடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்தனை பண்ணுறார். ஸோ இப்படி முகலாய மன்னரான அந்த சாந்த் காசி கூட சைதன்யனுடைய கருணையினால் மிகச்சிறந்த பக்தரானார். அவருடைய வம்சத்தில் வரவங்க இன்றும் வந்து யாரும் நவதீபத்தில் சங்கீர்த்தனத்துக்கு இடையூறு விளைவிக்க மாட்டாங்க. அவர் உன்னதமான பக்தராய் கிருஷ்ணன் மேலே அன்பு வெளிப்படுத்தினார். ஸோ இன்றைக்கு நம்ம நவதீபம் போனாலும் பக்தர்கள்லாம் அவருடைய சமாதியில் விழுந்து வணங்கி நமஸ்கரிக்கிறாங்க. சாந்த் காசியோடைய சமாதி மந்திர், சாந்த் காசியோடைய சமாதியில் பக்தர்கள்லாம் அவரை வந்து பிரார்த்தனை பண்ணி அவருடைய கருணை வேண்டி பிரார்த்திக்கிறாங்க. சைதன்யா அப்படி கருணையினால சாந்த் காசி மிக உன்னதமான பக்தரானார். பக்தி தொண்டு தான் மிக மிக உன்னதமானது, பக்தர்கள் மிக உன்னதமானவங்க, நாம ஜபம் தான் யுக தர்மம். அதை வந்து ரொம்ப அழகாக எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லா ஜனங்களுக்கும் சைதன்ய மகாபிரபு வழங்கினார். இப்படி சைதன்ய மகாபிரபு வந்து நாமசங்கீத லீலை பண்ணிட்டு ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டில் வந்து அவருடைய விஷ்ணுவுடைய பூஜை மண்டபத்தில் உட்காந்துட்டார். அது வரைக்கும் சைதன்ய மகாபிரபு தன்னை முழுமுதல் கடவுள்னு சொல்லவே இல்லை. அன்றைக்கு வந்து நான் தான் விஷ்ணு, முழுமுதல் கடவுள் கிருஷ்ணா, என்னை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு ஸ்ரீவாஸ் தாக்கூராவை கட்டளையிட்டார். எல்லா பக்தர்களையும் அழைச்சார். சைதன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையான பக்தர்கள், கிருஷ்ணன் மேலே அளவிட மேலே அன்பு உள்ளவங்க, சைதன்ய மகாபிரபு மேலே நித்தியமான பிரியம் உள்ளவங்க, எப்பவுமே அவங்க ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவங்க, ரொம்ப வைராக்கியமாக பக்தி பண்ணுறவங்க, ரொம்ப எளிமையாக பணிவாக அடக்கமாக வாழக்கூடிய பக்தர்கள். ஸோ அவங்களுக்கெல்லாம் தன் கருணையை வழங்கணும், அவங்களுடைய விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்யணும், எல்லா பக்தர்களுடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறதுக்காக சைதன்ய மகாபிரபு அன்றைக்கு மகா பிரகாஷ் லீலைன்னு ரொம்ப அற்புதமான லீலை செய்தார். ஸ்ரீவாஸ்தாவோட விஷ்ணுவோடைய பூஜை மண்டபத்தில் போய் உட்காந்துட்டு எல்லா வைஷ்ணவரையும் அழைச்சார். எல்லாரும் ஓடி வந்து சைதன்ய மகாபிரபுடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சாங்க. அற்புதமான கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, எல்லாம் கீர்த்தனம் பாடி துள்ளி குதிச்சு நடனம் ஆடுறாங்க. சைதன்ய மகாபிரபு ஒரு பக்தரையும் அழைச்சி அவனுடைய விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணுறார். ஹரிதாஸ் தாக்கூர் கூப்பிட்டார். ஹரிதாஸ் தாக்கூர், நீங்கள் வந்து நாம ஜபம் பண்ணுற, ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமம் உச்சரிக்கிற, உன்னுடைய பக்தி, உன்னுடைய நாமத்துடைய உனக்கு என் மேலே உள்ள பிரேமம் அளவிடவே முடியாது, உனக்கு அவ்வளோ நாமத்தில் ருச்சி. அந்த காஜியோடைய ஆள்கள் வந்து உன்னை வந்து அடிக்கும்போது மார்க்கெட்டில் 22 மார்க்கெட் பிளேஸ் 22 மார்க்கெட்டில் வந்து உன்னை வந்து சவுக்கால் அடித்தாங்க. அப்போ எனக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. அவங்கள தண்டிக்கிறதுக்கு நான் சுதர்சனம் எடுத்துகிட்டு வந்தேன் அவங்கள கொல்லலாம் அப்படின்னு. ஆனால் உன்னுடைய அடக்கம், உன்னுடைய பணிவு, உன்னுடைய பிரார்த்தனை வந்து அவங்கள தண்டிக்க விடலை. நீ அவங்களுக்காக என்கிட்ட பிரார்த்தனை பண்ண, அவங்கள ஒன்றும் செஞ்சிடாதீங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுடுங்க, அவங்கள தண்டிக்கிறத நீ விரும்பலை, மாறாக அந்த தண்டனை ஏற்றுக்கு நீ தயாராக இருந்த. ஆனால் நீ அடி வாங்குறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, அதனால் என்னுடைய உடலால் உன் உடலை நான் வந்து மறைச்சிட்டேன். இதோ பாரு, உன் மேலே ஒரு அடி விழலை, இல்லை ஏன் மேலே தான் விழுந்திருக்குன்னு சைதன்ய மகாபிரபு அவருடைய முதுகு காமிக்கிறார், தழும்புகள் நிறைய. ஹரிதாஸ் தாக்கூர் சைதன்யோட தாமரை பாதம் விழுந்து கதறி அழறார். மகாபிரபு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு கதறி அழறார். எனக்கு சைதன்ய மகாபிரபு சொல்ல, ஹரிதாஸ், உன்னுடைய பக்தியில் நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், உனக்கு என்ன வர வேணும் கேளு,
உனக்கு என்ன வேணாலும் தரேன், 3 உலகத்துக்கு உன்னை சக்கரவர்த்தி ஆக்கிடுறேன், உன்னுடைய விருப்பங்களாம் நான் பூர்த்தி செய்கிறேன். ஹரிதாஸ் தாக்கூர் இந்த ஒரு வரம் கேட்டார். மகாபிரபு எனக்கு இந்த ஒரு வரம் கொடுங்க, நான் எவ்வளோ பிறவி எடுத்தாலும் உங்களுடைய பக்தருடைய வீட்டில் ஒரு நாய்க்குட்டியாக பிறக்கணும், உங்களுடைய பக்தருடைய மகாபிரசாதம் எனக்கு கிடைக்கணும், எப்போ நான் பகவானுடைய சேவகனுடைய சேவகனாக இருக்கணும். இதுதான் வந்து நம்ம அடைய வேண்டிய மிக உன்னதமான நிலை. ரொம்ப எளிமையான, தூய்மையான, பணிவான ஒரு பக்தி, பிரேமம் பகவான் மேலே. இதுதான் அந்த முழுமையான அறிவினுடைய இலக்கு, லட்சியம். பகவான் மேலே பிரேமத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப எளிமையான, பணிவான வைஷ்ணவனாக இருக்குது. இதுதான் ஹரிதாஸ் தாக்கூர் வெளிப்படுத்தினார். சைதன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாக்கூர் அப்படியே கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் ஹரிதாஸ் தாக்கூர் சைதன்ய மகாபிரபு முகுந்த தத்தரை கூப்பிட்டார். முகுந்த தத்தரை முன்னாடி வர சொல்லாதீங்க, அவர் கருணை கொடுக்க மாட்டேன்னா. எல்லா பக்தரும் கருணை கொடுக்குறாரு, முகுந்த தத்தர் கருணை கொடுக்க மாட்டேங்கிறார். ஸ்ரீவாஸ் தாக்கூரை கேட்குறாரு சைதன்ய மகாபிரபுட்ட, எதனால முகுந்த தத்தருக்கு உங்கள் கருணையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள்? அவர் வந்து மாயாவாதிகள் கூட போய் நேரத்தை வீண் பண்ணி அவங்களுடைய சங்கத்தில் போயிருக்கார், அதனால அவருக்கு என் கருணையே கிடையாது. இல்லை, முகுந்த தத்தா வந்து ரொம்ப நல்ல பக்தர் தான், ஆனால் ஏதோ சில நேரங்கள் அவங்ககிட்ட பேசுகிறாங்க, அதனால அவர் நீங்கள் வெறுத்து ஒதுக்கிடாதீங்க, தயவுசெய்து உங்கள் கருணையை கொடுங்க. இல்லை கொடுக்க முடியாது. இல்லை, முகுந்தா ரொம்ப அழுகிறார் வெளியே உட்காந்து, உங்கள் கருணை கிடைக்காதுன்னு அழுதுன்னு இருக்கார். என் சைதன்ய மகாபிரபு சொன்னார், இன்னும் 10 லட்சம் வருஷங்களுக்கு அப்புறம் 10 லட்சம் வருஷங்களுக்கு அப்புறம் முகுந்த தத்தாக்கு என் கருணை கிடைக்கும்னு சொல்லுங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூரை போய் சொல்றாரு முகுந்த தத்தர்கிட்ட, சைதன்ய மகாபிரபு இப்போ உனக்கு கருணை கொடுக்க மாட்டாராம், 10 லட்சம் வருஷங்கள் கழிச்சு தான் கொடுப்பாராம். முகுந்த தத்தா துள்ளி குதிக்கிறாரு, ஹரி 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 போல் ஹரி போல், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரி, துள்ளி குதிக்கிறார். ஏன்னா அவர் சொன்னார், பரவாயில்லையே சைதன்ய மகாபிரபு கருணை எனக்கு கிடைக்கும், அதுக்கு 10 லட்சம் வருஷம் என்ன எவ்வளோ வருஷம்னா காத்திருக்க தயாராக இருக்கேன். பகவானுடைய கருணைக்காக வேண்டி நான் எவ்வளோ எனக்கு கிடைக்கும் உறுதியாயிடுச்சு, எனக்கு கிடைக்க போகுது, அது எவ்வளோ வருஷம் ஆனால் என்ன, எவ்வளோ வருஷம் ஆனாலும் நான் காத்துக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறேன். தன் முகுந்த தத்தருடைய பணிவு, அவருடைய பக்தி, அவருடைய எளிமை, அவருடைய அடக்கமெல்லாம் பார்த்து சைதன்ய மகாபிரபு அவர் உள்ளே கூப்பிட்டு அப்படியே ஆலிங்கனம் பண்ணி கட்டி தழுவிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். சைதன்ய மகாபிரபு ஸ்ரீதர பண்டிதர் அழைச்சின்னு வர சொன்னார். குலபட்ச ஸ்ரீதரா, அந்த எளிமையான வியாபாரி இருக்கார் இல்லையா, வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைக்காய் இதெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா வாழையில, அவர் அழைச்சின்னு வர சொன்னார். ஸ்ரீதர பண்டிதா உன்னை மகாபிரபு அழைக்கிறார், கூப்பிட்றார். ஸ்ரீதர பண்டிதர் வந்தார். ஸ்ரீதரா, நான் அன்றைக்கே உன்ட்ட சொன்னல நீ பெரிய சொத்து வச்சுட்டு இருக்க, அது இன்னைக்கு எல்லாரும் காமிக்க போறேன்னா. மகாபிரபு என்கிட்ட எந்த சொத்தும் கிடையாது, நான் சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லை உன்கிட்ட சொத்து இருக்கு, உன்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து வந்து நீ ரொம்ப ரொம்ப பணிவானம், இந்த பணிவு, அடக்கம், எளிமை, இதுதான் உன்னுடைய சொத்து. ஸோ உண்மையாக ஒரு பக்தருக்கு சொத்து எதுனா ரொம்ப ரொம்ப பணிவாக இருக்கிறது, பணிவு, அடக்கம், எளிமை, இதுதான் ஒரு பக்தருடைய சொத்து. ஸோ குலபட்ச ஸ்ரீதரா வந்து ரொம்ப ரொம்ப பணிவான பக்தர், ரொம்ப அடக்கமானவர், ரொம்ப எளிமையானவர். சைதன்ய மகாபிரபு அவரை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சார். ஸ்ரீதரா, உனக்கு என்ன வர வேணும் கேளு, நீ என்ன வேணாலும் கொடுக்குறேன், உனக்கு எல்லா சித்திகளையும் கொடுக்குறேன், எல்லா சக்திகளையும் கொடுக்குறேன், எல்லா வசதிகளையும் கொடுக்குறேன் உனக்கு. ஸ்ரீதர பண்டிட் சொன்னார், எனக்கு அது ஒன்றும் வேணாம் மகாபிரபு, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த ஒரு வரம் கொடுங்க. எப்போவுமே வந்து அந்த பிராமணர் நிமாய் பண்டிதர் அவர் வந்து என்கிட்ட வந்து தர்க்கம் பண்ணுவார், என்கிட்ட வியாபாரம் பேசினார், என்கிட்ட சில நேரம் என்ன சண்டை போடுவார் என்கிட்ட. அந்த நிமாய் பண்டிதரான அந்த பிராமணருடைய ரூபம் என் மனதில் எப்பவும் பதிஞ்சிருக்கணும், அவருடைய தாமரை பாதங்களை நான் மறக்கவே கூடாது, நான் உங்களுக்கு எப்பவுமே சேவை பண்ணிட்டு இருக்கணும், இந்த ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக பிரார்த்தனை பண்ணார். சைதன்ய மகாபிரபு அவருக்கு ஷியாமசுந்தர தரிசனம் கொடுத்தார். கிருஷ்ணா பார்த்தோன்னே குலபட்ச அப்படி தரையில் உருண்டு பிறண்டு அழுறார், அப்படி கண்கள் வந்து தாரையாக கண்ணீர் வருது. பிரார்த்தனை பண்ணுறார், கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. இது மாதிரி ஒரு பக்தர்கள், முகுந்த தத்தர், ஸ்ரீதர பண்டிதர், ஹரிதாஸ் தாக்கூர், சைதன்ய மகாபிரபு முராரி குப்தர் கூப்பிட்டார். முராரி குப்தர் வந்து ஹனுமானுடைய அவதாரம். அவர் எப்பவும் ராம நாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பார், ராமா ராமா ராமா, ஜெய் ஸ்ரீராம் ராம நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கார். சைதன்ய மகாபிரபு அவருக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியா தரிசனம் கொடுத்தார். முராரி குப்தர் ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஸோ இப்படி அந்த மகாபிரகாஷ் லீலையில் வந்து சைதன்ய மகாபிரபு தன்னுடைய பக்தர்கள் எந்த அளவுக்கு சரணாகதி பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு பகவானுடைய சிந்தனையில் வாழ்கிறாங்க, எந்த அளவுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான பணிவான பக்தி பண்ணக்கூடிய ஒரு அடக்கமாக இருக்காங்க, பணிவாக இருக்காங்க, எளிமையாக இருக்காங்க, ரொம்ப உன்னதமான நிலையில் இருக்காங்க, எப்பவுமே மகாபிரபுடைய சேவையில் ஈடுபடுறாங்க, எப்பவுமே அவங்க ஹரே கிருஷ்ணா வந்து உச்சரிச்சுட்டே இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்படி சைதன்ய மகாபிரபு இந்த உலகத்துக்கு காமிச்சார் ஒரு பக்தர் எப்படி வாழணும், எந்த மாதிரி பணிவான பக்தராக இருக்கணும், எந்த மாதிரி எளிமையான பக்தராக இருக்கணும், எந்த மாதிரி தூய்மையான பக்தராக இருக்கணும், எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு வெளிப்படுத்தணும், எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்கணும் பக்தியில். அதை வந்து அவரே தன்னுடைய சகாக்கள் மூலமாக இந்த உலகத்தில் நிகழ்த்தி காமிச்சார். இதுதான் முழுமையான அறிவு. முழுமையான ஞானம் வந்து கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமம், பகவான் மேலே அன்பு அடைகிறது தான் நம்முடைய நாலேஜ். நம்முடைய கல்வி வந்து நம்முடைய கல்வி எப்போ முழுமை அடையுதுன்னா பகவான் மேலே ஒரு உண்மையான அன்பு, பக்தி, பிரேமத்தை வளர்த்துக்கும் போது தான் அந்த கல்வியானது முழுமையான கல்வியாக இருக்குது. அதான் முழுமை அடையக்கூடியதாக இருக்குது. அதனால் நம்ம பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். நமக்கு இந்த பகவத்கீதை பாகவதம் எல்லாம் பக்தர்கிட்ட கேட்டு நல்லா தெரிஞ்சுட்டு பகவான் மேலே அன்பு வளர்த்துக்கணும். பக்தியில் பக்குவமாகி ரொம்ப எளிமையான பணிவான சேவகனாக இருக்கணும், சேவகனுடைய சேவகனாக இருக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல.